friends, welcome back to my channel Hungry Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சர்ச்ல 20 feet அளவுக்கு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ செட்டப் பண்ணிருக்காங்க. அதோட மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி செஞ்சாங்க, லைட்டிங்லாம் எப்படி செட்டப் பண்ணாங்க, அப்புறமா ட்ரீயை வந்து எப்படி நிப்பாட்டினாங்க எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹங்க்ரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரவுண்டாக ஆங்கிள் கிறிஸ்மஸ் ட்ரீக்காக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை ஒரு பெரிய பாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்க நாளே செட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதை பார்த்தீங்கன்னா ஜாக்கியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. திருப்புறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ட்ரீ வந்து சுற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு சுற்றி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பி கட் பண்ணி இந்த நடுவில் இருக்கிற கேப் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ட்ரீ வந்து ஈவனாக சுத்த வந்துச்சு. அதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் நினச்சேன் 2 to 3 ஹார்ஸில் வந்து ஈஸியாக செட்டப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்டர்நூன் 3:30க்கு போனேன். நைட்டு 10 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் பொறுமையாக அழகாக செட் பண்ணாங்க. இந்த கம்பி சுற்றுற ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 45 minutes to 1 hour கிட்ட ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்னாலே நம்ம வீடு எல்லாமே கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, ஸ்டார் வைக்கிறது, வீட்டை டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட் செட் பண்ணுறவங்க வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு லைட் செட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா வந்து சுற்றலாம் அப்படின்ட்டு லைட் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 லைட் செட் பண்ணுறதா இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு, லாஸ்ட் இந்த முடிகிற ரிங் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 2 லைட்டு. அவங்க வந்து கையில் 2 லைட் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நடுவில் வந்து ஒரு லைட் போட்டுட்டு எண்டில் வந்து ஒரு லைட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி ஒரு லைட்டை வந்து அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க.
ஸோ பாருங்கள், முன்னாடி இந்த மாதிரி தான் லைட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலர் லைட் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க லைட் செக் பண்ணுறதுக்காக. ஸோ பாருங்கள், லைட் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்டுலேயுமே 2 லைட் செட் பண்ண போகிறாங்க. இப்போ கையில் ஒரு லைட் இருக்கனால இப்போதைக்கு அதை வந்து செட் பண்ணிடுறாங்க. இந்த லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ யாருக்காச்சும் ஃபங்க்ஷன் வீட்டில் லைட்டிங் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள், நூல்லாம் கட்டி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க லைட்டை. கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஸ்னோ ஃப்ளேக்ஸ் விழுந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் எடுத்திருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா ஸ்லோவாக சுற்றிட்டே வந்தாங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. அப்புறமா கொஞ்சம் ஸ்பீடாக சுற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க.
முன்னாடி ஒருத்தவங்களும் பின்னாடி ஒரு அண்ணாவும் சுற்றிக்கிட்டே வந்தாங்க. ஸோ ஈஸியாக வந்து சுத்த வந்துருச்சு. ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இன்னொருத்தவங்க சுற்றிக்கிட்டே வந்தாங்க. ஸோ அழகாக ஈவனாக சுத்த வந்துருச்சு. பார்த்தீங்களா, அழகாக நீட்டாக ஈவனாக சுற்றியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கயிறுலாம் கட்டி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஒயரிங் அரேஞ்ச்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க.
லைட்டிங் போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சைடு வியூவோட உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக தெரிஞ்சிச்சு. பாருங்கள், உள்ளே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ உள்ளே வந்து லைட்டிங் வந்து செட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஐட்டம் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெல்லு, கிஃப்ட் பாக்ஸு, ரீத்து அந்த மாதிரி நிறைய ஐட்டம் செட் பண்ணாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு இன்னும் அழகு சேர்க்குறது இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் இல்லைங்களா. குழந்தைங்க கிட்டலாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண சொன்னோன்னா அழகாக அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், அழகாக ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ரீத்தும் பெல்லும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வச்ச மாதிரி செயின் வந்து ஃபுல்லாக சுற்றுனாங்க. லைட்டிங்கோட அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து கிறிஸ்மஸ் ட்ரீ இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் பல்ப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மரத்தை சுற்றி சுற்றி ஒரு சீரியல் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்னொரு செட் வந்து என்ன பண்ணாங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் லைன் மாதிரி ட்ரீயை சுற்றி ஃபிக்ஸ் பண்ணாங்க.
இப்போ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ட்ரீக்கு வந்து லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ சுற்றி ஃபுல்லாக செட் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலேருந்து கீழே வரைக்கும் லைட் செட் பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி தான் எல்லா லைட்ஸுமே செட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னல மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த லைட்டு, அப்புறமா மரத்தை சுற்றியும் லைட் போட்டிருந்தாங்க. லைட்டிங் போட்டதும் பார்த்தீங்கன்னா ட்ரீயே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ட்ரீயை நேராக நிப்பாட்டுறதுக்காக கயிறு கட்டி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கயிறு வந்து ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அங்கே நல்லா டைட்டாக கட்டி மேலே மொட்டை மாடியில் 3 பேர் நின்றுக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து கயிறு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து அவங்க தான் இழுப்பாங்க, கீழேருந்து இவங்களாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். கயிறு வந்து மேலே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இழுக்க போகிறாங்க.
இப்போ மேலே இருந்து அவங்க இழுத்துட்டு கீழே வந்து ஒரு ஹோல் மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஏற்கனவே இருந்துச்சு. அந்த இடத்துல கிறிஸ்மஸ் ட்ரீயை தள்ளிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஹோலில் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜாக்கியை வெளியில் எடுத்துட்டாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயை அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க. அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு, லைட்டிங் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. லைட்டிங் போட்டு செக் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? கீழே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸு வச்சு அழகாக கட்டிட்டாங்க, பாக்ஸ் மாதிரி கட்டிட்டாங்க. அடுத்து வந்து கிஃப்ட் பாக்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வந்து அங்கே வைக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா, கீழே வந்து பிரிக்ஸ் எல்லாம் வச்சு பாக்ஸ் மாதிரி கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாருக்கெல்லாம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹங்க்ரி செஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.